Taste the Daily. தென்காசியில் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்குவதற்கான தேர்வு முகாமில் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாததால் மாற்றுத்திறனாளிகள் பெரும் சிரமங்களுக்கு ஆளாகினர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான தேர்வு முகாம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வருகை தந்த நிலையில் அவர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை. இதனால் அரங்கத்திற்கு வெளியே மரத்தடியில் காத்து கிடக்க வேண்டிய அவல நிலைக்கு மாற்றுத்திறனாளிகள் தள்ளப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் அருகே உள்ள மாப்படுகையில் அடிக்கடி மூடப்படும் ரயில்வே கேட்டால் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்வோர் பாதிக்கப்படும் அவல நிலை உள்ளது. இங்குள்ள ரயில்வே கேட் 40க்கும் மேற்பட்ட முறைகள் மூடப்படுவதால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக காலை 8 மணி முதல் 9 மணி வரை ரயில்வே கேட் சரக்கு ரயிலுக்காக மூடப்படுகிறது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் எப்பநாடு அருகே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றது. எப்பநாடு அருகே பிக்கப்பத்தி மந்துமலை பகுதிகளில் மலர்ந்துள்ள இம்மலர்களை காண சுற்றுலா பயணிகள் முயற்சிக்கும் நிலையில் குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ள பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதாலும் வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதி என்பதாலும் அப்பகுதிகளுக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. தடையை மீறி சென்றதால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சம்பா பருவத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு வழங்குவதில் காப்பீடு அதிகாரிகளும் வேளாண் துறையினரும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது அரசை குறை கூறும் விவசாயிகள் மீது விடிய அரசு பொய் வழக்கு போடுவதாகவும் அறிவித்த நிவாரணத் தொகையை உடனே வழங்குவதோடு பயிர் காப்பீடு நிறுவனங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. விவசாயிகளின் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.